இப்ப நீங்க பாக்குறது வந்து ரங்கநாதர், ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் வந்து அவருடைய தங்கை சமயபுரத்தாளுக்கு வந்து சீர் கொடுக்கறாரு. வருஷத்துக்கு தை மாசத்துல அந்த பொங்கல் சமயத்துல அந்த சீர் கொடுக்கறாங்க. அப்ப அவர் வந்து அவ்வளோ சாமான் கொடுப்பாராம் தன்னோட தங்கச்சிக்கு. அதாவது பட்டு பாவாடையும் உண்டாம், புடவையும் உண்டாம். அந்த மாதிரி குட்டி குழந்தையா நினைச்சு பாவாடை சட்டையும் உண்டாம். அந்த மாதிரி நகைகள் கொடுக்கறது, பழங்கள் கொடுக்கறது, ஸ்வீட்ஸ் கொடுக்கறதுன்னு சீர்வரிசை எப்படி வந்து அண்ணன் வீட்டுல இருந்து வரணுமோ அப்படி கொடுப்பாங்களாம். அதுதான் அம்மா மண்டபம்னு ஒரு இடத்துலதான் அந்த நிகழ்ச்சி நடக்கும். அதனால இந்த இடத்துக்கு அம்மா மண்டபம்னு பேரு. நான் மண்டபம்ங்கிற தீம்ல வச்சிருக்கிறதுனால இது அம்மா மண்டபமா அமைஞ்சிருச்சு. அப்புறம் சமயபுரத்தால் வந்து நான் பெரிய ஸ்டாச்சுவா வேணும்னு சொல்லிட்டு 6 அடி உயரத்துல அவங்க இருக்காங்க. ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் வந்து அத்திவரதரா நான் வந்து அந்த சமயத்துல பண்ண தீம். அப்ப அத்திவரதரையே வேற கலர்ல பெயிண்ட் பண்ணி அவரையே ரங்கநாதரா மாத்தி இருக்கோம். அப்புறம் சீர்வரிசை தட்டெல்லாம் நம்ம வச்சிடலாம் வீட்டுல வந்து நிறைய வாங்கி சமயபுரத்தால் கொடுக்க நமக்கு சந்தோஷம் தான். ஆனா கொஞ்சம் கிரியேட்டிவா இருக்கணும், ஏதாவது ஒரு டிஃபரன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சுதான் கோலத்துல அதை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே கோலத்துல பண்ணது. ஆனா நான் போடல, என்னோட ஃப்ரெண்டு வந்து போட்டு கொடுத்தாங்க. அவங்க வந்து இந்த சீர்வரிசைய ஒரு பெரிய ஜமுக்காலத்துலதான் நம்ம சீர்வரிசையெல்லாம் வைப்போம். அந்த மாதிரி இங்க பாத்தீங்கன்னா எல்லாமே அதாவது ஃப்ரூட்ஸா இருக்கட்டும், ஸ்வீட்ஸா இருக்கட்டும் இருக்கு. அவங்க அழகா வரைஞ்சு கொடுத்தாங்க. அது அப்படிதான் இங்க வெத்தலை பாக்கு அந்த சீர்வரிசையில இருக்கிற அத்தனை ஐட்டமுமே அதுல இருக்கிற மாதிரி பண்ணிருக்கோம்.